வாங்க, ரொம்பவே ருசியான இன்னைக்கு தேங்காய் பால் சாதமும், அதுக்கு சூப்பரான காம்பினேஷன் சிக்கன் குருமாவும் எப்படி செய்யலான்ட்டு ஃபுல் வீடியோ பார்க்கலாம். நான் உங்க சலோமி ஏழுமலை பேசுறேன். இவ்ளோ நாளா எங்க வீடியோவ நீங்க ஷார்ட் வீடியோவா பார்த்துட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறம் ஃபுல் வீடியோவா நீங்க பார்ப்பீங்க. ஸோ எங்க சேனல லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இப்போ தேங்காய் பால் சாதத்துக்கும் அதுக்கு தேவையான சிக்கன் குருமாவுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். சிக்கன், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா கொத்தமல்லி, எண்ணெய், பட்டை லவங்கம், தேங்காய் பால், தேங்காய், உப்பு, அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் பார்க்கலாம். கரம் மசாலா, சிக்கன் மசாலா, ரெட் சில்லி பவுடர், சீரகத்தூள் இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல எண்ணெய் ஊத்தி நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், சைட்ல நம்ப ஆனியன்லாம் எடுத்து வச்சுப்போம். ஏன்னா, இது நம்ம பொன்னிறமா ஆகக்கூடாது. பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம் அதுக்கப்புறம். உங்க ஸ்பைஸுக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுங்க. நான் 2 போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியன் போடுங்க. நல்லா நீல வாக்குல நறுக்குன ஆனியன். நான் ஒரு 2 1/2 கைப்பிடி போட்டிருக்கேன். ஸோ, இது நல்லா வதங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இது அடி பிடிக்காத அளவுக்கு. கொஞ்சம் நல்ல கண்ணாடி பதம் வரணும் வெங்காயம். சில பேர்லாம் கொஞ்சம் தீச்சிருவாங்க. அந்த மாரி இல்லாம, தேங்காய் பால் சாதத்துக்கு கண்ணாடி பதத்துல வரும்போது, அது ரொம்பவே நல்லாருக்கும். ஸோ நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இப்போ 1 கைப்பிடி இல்லன்னா ஒரு 2 கைப்பிடி நம்ப தக்காளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க போடுங்க. எனக்கு ஒரு 2லேருந்து 3 தக்காளி தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது, கொஞ்சம் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நடுவுல. இப்போ அத நல்லா வதக்கலாம். அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ப என்ன பண்ணணும்னா, வெங்காயமும், தக்காளியும் நல்லா வதக்கணும். லைட்டா கொஞ்சம் குழையிற அளவுக்கு நம்ப இது பண்ணி வதக்கிக்கலாம். எனக்கு இந்த சேனல்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா வந்து என் தம்பி வந்து, "உனக்கு நல்லா சமைக்கிற, நீ சமைச்சு வீடியோ எடுத்து போடு" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த சலோமி ஏழுமலை சேனல் ஆரம்பிச்சேன். அவங்களும் நல்லா சமைப்பாங்க என் தம்பியும். அவங்க பாஸ்டரா இருக்காங்க. ஸோ அவங்க குடுத்த ஐடியா தான் இது. ஸோ இப்ப நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிட்டேன். ஆ இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கலாம். உப்பு போட்டா சீக்கிரத்தில குழஞ்சிரும். இப்போ நம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1 1/2 கரண்டி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்பதான் நல்ல ருசியா இருக்கும். ஸோ இதுல இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிட்டு, அதனுடைய ஸ்மெல் போகணும். பச்சை வாசனை போயிட்ட பிறகு தான் நம்ம எல்லாமே ஆட் பண்ண முடியும். இல்லாட்டி அதோட பச்சை வாசனை அப்படியே இருக்கும். ஸோ தேங்காய் பால் சாதத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். குழையாம. இப்போ தேவையான அளவு வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் நம்ப. கொத்தமல்லியும், புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்பதான் நல்லா மணமா இருக்கும். எனக்கு கொத்தமல்லி ரொம்ப பிடிக்கும். புதினா வாசமும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் ஒரு ஒரு உள்ளங்கை ஃபுல்லா போட்டுட்டேன். நான் அது நல்லா வதங்கிற பிறகு, நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சிருந்தோம்ல, அதுல நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எந்த கிளாஸ்ல நம்ம அரிசி எடுத்து வச்சிருந்தோமோ, அந்த கிளாஸ்ல வந்து நம்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 அழக்கு அரிசி போட்டிருந்தேன். அதுக்கேத்த மாதிரி 4 கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். ஸோ தேங்காய் பாலும் அதில ஆட் பண்ணி நம்ப மிக்ஸ் பண்ணி இதில ஊத்திக்கலாம். ஊத்திட்டு நம்ம இதில வந்து ஏற்கனவே கழுவி வச்சு அந்த அரிசிய வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சீரக சம்பால தான் இன்னைக்கு பண்ணியிருந்தேன். ஸோ இத பாஸ்மதி ரைஸ்லும் பண்ணா இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். ஆனா எங்க வீட்ல சீரக சம்பால செஞ்சு குடுங்கன்னு கேட்டதுனால, நான் வந்து சீரக சம்பால செஞ்சேன். அதுக்கப்புறம் நம்ப மூடி வச்சிடலாம் விசில் போட்டு. சிக்கன் குருமாக்கு வாணலில எண்ணெய் தேவையான அளவு ஊத்திக்கலாம்.
கடாய் காஞ்சிடணும். அப்பதான் நல்லாருக்கும். ஸோ, இப்ப வந்து எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்புலாம் ஆட் பண்ணி, நம்ம நல்லா அத கொஞ்சம் வதக்கலாம். எங்க வீடியோ பார்க்குறீங்களே கண்டி யாரும் லைக் பண்ண மாட்றீங்க. ஸோ, எங்க வீடியோவ லைக் பண்ணிக்கங்க. கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பச்சை மிளகா போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் இதுக்கு தேவையானது. ஸோ, நான் அத போட்டுட்டேன். உங்களுக்கு ஸ்பைஸ்க்கு ஏத்த மாதிரி தான் அதுலயும், இதுலயும். ஸோ, நான் 3ஆ போட்டேன். அ வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1 1/2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கலாம். ஸோ, அதனுடைய பச்சை வாசனை போணும். இப்போ வந்து நான் ஒரு 2லருந்து 3 தக்காளி வந்து அரைச்சு வச்சிருக்கேன். ஸோ, அந்த தக்காளி விழுத நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுல வந்து கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போயிடலாம். போயிட்ட பிறகு நம்ப ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க கலர் மாறுச்சுன்னு சொன்னேன்ல. நல்லா வதப்போம். வதக்கிக்கலாம். ஏன்னா, அதனுடைய ரா ஸ்மெல் போணும். போன பிறகு தான் நம்ப வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ண முடியும். அது போகறதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம்னா, அதனுடைய தக்காளியோட பச்சை ஸ்மெல் வரும். ஸோ, இப்ப வந்து நம்ப சிக்கன் மசாலா நம்மளும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிக்கன் மசாலா, லைட்டா மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சீரகத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் வந்து கார மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணி, ஸோ ஹோல் ஸ்பைசஸா நம்ம இதில போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், நல்லா கைய விடாம வதக்கலாம். ஸோ இந்த டைம்ல வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும். அதனால நம்ப வதக்கிட்டே இருப்போம். இல்லன்னா வந்து அடி பிடிச்சிரும். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு காரம் பத்தலன்றதுக்காக, நான் ஒரு 3 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அதாவது வீட்ல அரைச்ச மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஸோ எனக்கு காரம் பத்தல. அதனால நான் ஒரு 3 ஸ்பூன் வந்து போட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி கைவிடாம வதக்கணும். ஸோ தண்ணி இல்லாம ஒட்ட பிழிஞ்சுக்கோங்க சிக்கன. நீங்க வதக்கிட்டே இருக்கும்போது சிக்கன்லேருந்தே தண்ணி பிரியும். ஸோ சிக்கன இப்ப நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, சைட்ல நம்ப வச்ச சாதத்துக்கு விசில் வருது. ஸோ அது ஒரு 3 விசில் நான் விட்டுக்கிட்டேன். இப்போ சிக்கன் நல்லா வதக்கிட்ட பிறகு, நான் அரைச்சு வச்ச தேங்கா. ஸோ தேங்காய் பால் அதுக்கு எடுத்தோம். அதுலருந்து இன்னொரு மூடிலருந்து தேங்காய் நான் அரைச்சு வச்சிருக்கேன். ஸோ அத ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தேங்காய் அரைச்ச விழுது நம்ம ஆட் பண்ணிட்டு, இப்ப நம்ப நல்லா அத தேங்காய் ஊத்தி வதக்கிக்கலாம். ஸோ அதுலருந்து தேங்காவோட ரா ஸ்மெல்லாம் போற அளவுக்கு, ஸோ கொஞ்ச நேரம் நம்ம கைவிடாம அப்படியே வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா வதக்கணும். ஸோ நல்லா அது அடிபிடிக்காத அளவுக்கு வதக்கி, நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ. கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா அது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும்ல. ஸோ நல்லா ஆட் பண்ணி அத நல்லா வதக்கிட்டு, இப்போ பாருங்க எண்ணெய் பிரியிற அளவுக்கு நம்ம அத கொஞ்சம் அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊத்திக்கலாம். உங்க தேவையான அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்திக்கங்க. ஸோ எங்க வீட்ல நெறைய பேருன்றதுனால, நாங்க ஒரு 1 சொம்பு அளவுக்கு நாங்க தண்ணி ஊத்திக்கிட்டோம். நல்லா நல்லா கிளறி விடுங்க. இப்ப பாருங்க, அத நம்ப கொஞ்ச நேரம் ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் அத சிம்லயே அது குக் ஆகும். பாருங்க, நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து எவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க. அந்த சிக்கன் பீஸ்ல எவ்ளோ சாஃப்ட்டா வெந்திருக்கு பாருங்க. நல்லா கொதிக்கிருங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்கா வேணுன்றதுனால, நாங்க இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சோம். ஸோ உங்களுக்கு பதத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கொதிக்க வச்சுக்கங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. நல்ல மணமா இருக்கு. நல்ல வாசனையா. அந்த சிக்கனோட, அந்த கொத்தமல்லியோட வாசனை. இப்போ நம்ப சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. உங்க வீட்லயும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் குடுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. பாய்.